மலேசிய தமிழ்நெறி கழக இளைஞர் பிரிவு ஏற்பாட்டில் தமிழ்நெறி பணிப்படையினர் நடத்தும் தமிழ்நெறி ஞாயிறு பாவலர் ஐயா ஆப்பு திருமாலனாரின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் வருகின்ற அறிவன் கிழமை 29ஆம் பக்க 4ஆம் திங்கள் 2026 இரவு 8 மணி அளவில் விரிவரங்கத்தில் நடைபெறவுள்ளது. நன்றி. மலேசியாவில் தமிழிய சிந்தனையை வளர்த்தெடுத்த பெருமக்களில் தலையானவர் பாவலர் ஆப்பு திருமாலனார் எனில் அஃது மிகையன்று. அப்பெருமகனாரின் வரவுக்கு பின்னர் தமிழ்நெறி எனும் தனித்தன்மை மிக்க தமிழியல் அடையாளம் மலேசிய நாடெங்கிலும் நிலை பெற தொடங்கியது. அத்தகைய ஆப்பு திருமாலனாரின் 31வது நினைவேந்தல் நாளிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கம். இன்றைய நிகழ்வின் நெறியாளர்கள் நான் மதிவாணன் மற்றும் நான் அறிவழகி. நிகழ்வின் முதல் நிரலாக பாவலர் ஐயாவுக்கும் அண்மையில் காலமான தேனிசை செல்லப்பா அவர்களுக்கும் அகவணக்கம் செலுத்தும் அங்கம். அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். நன்றி. தொடர்ந்து நிகழ்வின் அடுத்த நிரலாக தமிழ் வாழ்த்து. தமிழ் வாழ்த்தினை பாடிட தமிழ்நெறி பணிப்படையின் செயலாளரான செல்விதா அறிவம்மை அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தேனினும் மேலானது மதுர தீங்கனி சுவையானது தமிழே. தேனினும் மேலானது மதுர தீங்கனி சுவையானது தமிழே. தேனினும் மேலானது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அவனில் நிகரின்றி வாழ்கின்ற தமிழே. அவனில் நிகரின்றி வாழ்கின்ற தமிழே. தேனினும் மேலானது மதுர தீங்கனி சுவையானது தமிழே. தேனினும் மேலானது.
பாடத்தினை இனிமையாக பாடிய தமிழ்நெறி பணிப்படையின் செயலாளரான செல்வி தா அறிவம்மை அவர்களுக்கு நன்றி. அனைவரும் அமரலாம். அடுத்ததாக வரவேற்புரையினை வழங்கிட மலேசிய தமிழ்நெறி கழக தேசிய உதவி தலைவரான ஐயா திரு வேலுமணி அவர்களை அழைக்கிறோம். நிகழ்ச்சி நெறியாளர் செல்வன் மதிவாணன் மற்றும் செல்வி அறிவலை அவர்களுக்கு நன்றி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். பாவலர் ஐயா ஆப்பு திருமாலனாரின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கும் மலேசிய தமிழ்நெறி கழக தேசிய தலைவர் முத்தமிழ் முரசு ஐயா இரா திருமா வளவனார் அவர்களே, சிறப்புரை வழங்கவிருக்கும் ஐயா திரு அரியநாயகம் அவர்களே, மலேசிய தமிழ்நெறி கழக நடுவண் செயற்குழு உறுப்பினர்களே, மாநில பொறுப்பாளர்களே, அன்பான உறுப்பினர்களே, இளைஞர் பிரிவு பொறுப்பாளர்களே, இந்த விரிவரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, மலேசிய தமிழ்நெறி கழக இளைஞர் பிரிவு ஏற்பாட்டில் இன்றைய நாளில் நடைபெறும் பாவலர் ஐயா ஆப்பு திருமாலனார் அவர்களின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விற்கு என் மனமார்ந்த வணக்கங்களையும் இனிய வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த விரிவரங்கத்தில் நாம் கூடுவது ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்காக மட்டுமல்ல, ஒரு மாபெரும் தமிழ் அறிஞரின் பணியையும் பாரம்பரியத்தையும் போற்றுவதற்காக. முதன் முறையாக மலேசிய தமிழ்நெறி கழக இளைஞர் பிரிவு ஏற்பாட்டில் தமிழ்நெறி பணிப்படையினர் நடத்தும் இந்நிகழ்வு எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. தமிழுக்கும் தமிழரின் ஒழுக்க வாழ்வுக்கும் தன்னலமின்றி அர்ப்பணித்து பணியாற்றிய பாவலர் ஐயா ஆப்பு திருமாலனார் அவர்கள் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டி, ஒரு விழிப்புணர்வு குரல். அவரது சிந்தனைகள் நூல்களில் மட்டுமில்லை, இன்றும் இளைஞர்களின் உள்ளங்களில் ஒளிக்கோபுரமாக விளங்குகின்றன. இந்நிகழ்வின் சிறப்பு பாவலர் ஐயா அவர்களின் திருப்பாவிசை பாடல் வெளியீடு மற்றும் ஆவண காணொளி தொடரின் அறிமுக காணொளி வெளியீடு என்பதனை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெளியீடுகள் அவரது பணிகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முக்கியமான படியாக இருக்கும். இந்நிகழ்வின் கலந்து கொண்டு இந்த நினைவேந்தலை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் வருகை இந்த நிகழ்வின் பெருமை. அன்பானவர்களே, நாம் நினைவு கூறுதலே நிற்காமல் அந்த நினைவுகளை நடைமுறையாக மாற்றுவோம். அவரது உயரிய இலக்குகளை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க உறுதியேற்போம். அவரின் வழி நம் வழியாகட்டும். அவரின் கனவு நம் செயலில் நனவாகட்டும். மனிதர்கள் மறைந்தாலும் அவர்கள் விதைத்த சிந்தனைகள் ஒருபோதும் மறையாது. அந்த சிந்தனைகளை செயலாக்கும் தலைமுறையே அவர்களின் உண்மையான அடையாளம். மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையினை வழங்கிய மலேசிய தமிழ்நெறி கழக தேசிய உதவி தலைவரான ஐயா திரு வேலுமணி அவர்களுக்கு நமது நன்றி. நம்முடைய இன்றைய நிகழ்வு தமிழ்நெறி கழக வலையொலி பக்கத்தில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது. ஏதேனும் கருத்துகள் இருப்பின் கருத்தரங்க பெட்டியில் போடலாம். பாவலர் ஆப்பு திருமாலனார் தமிழுக்காக செய்த தொண்டுகள் பல என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக ஐயா திருமாலனார் அவர்கள் இசைப்பாடல்கள் எழுதுவதில் வல்லவர் எனலாம். இசைத்துறையில் ஈடுபாடு இருந்தமையால் தோட்டத்தில் நடக்கும் பல்வேறு இன்பியல் துன்பியல் நிகழ்ச்சிகளில் பாடும் பட்டறிவும் பாவலர் ஐயாவுக்கு உண்டு. இன்றைய நிகழ்வின் உச்சயமாக தலைமையுரையையும் திருப்பாவிசை அறிமுகத்தையும் வழங்க மலேசிய தமிழ்நெறி கழக தேசிய தலைவர் முத்தமிழ் முரசு ஐயா திருமாவளவனார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அகரம் ஆதி பகவன் முதற்றே உலகு செந்துயிரே தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. அனைத்தமிழுக்கு என் தலைதாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்புக்குரிய இன்றைய நிகழ்ச்சிக்கு
வரவேற்புரை நல்கிய மலேசிய தமிழ் நெறிக் கழகத்தின் நடுவண் பகுதி பொறுப்பாளர் ஐயா மதிப்புமிகு வேலுமணியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய செல்வங்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக வருகை அளித்து சிறப்புரை வழங்கவிருக்கின்ற நம்முடைய இயக்கத்தின் தோற்றுனர் பாவலர் ஐயா ஆப்பு திருமாலனார், தமிழ்நெறி ஞாயிறு பாவலர் ஐயா ஆப்பு திருமாலனார் அவர்களுடைய அருந்தமிழ் மகனார் அன்பு இளவல் தம்பி அரிய நாயகம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சீரியவாறு இயங்கலை வாயிலாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய இளைஞர் பிரிவு மற்றும் தமிழ்நெறி பணிப்படையின் பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் என் நெஞ்ச நிறைந்த வணக்கத்தை தலைதாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். பாவலர் ஐயா அவர்கள் மறைவுற்று இன்றுடன் 31 ஆண்டுகள் நிறைவேறுகின்றன. 1995ஆம் ஆண்டு இதே ஏப்ரல் திங்கள் 29ஆம் நாள், இன்றைய நாள் நம்முடைய இனத்தின் தமிழிய பாவலர், தமிழ் தேசிய பாவலர் என்று சொல்லப்பெறுகின்ற புரட்சி கவிஞர், புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளும் கூட. இதே இந்த பிறந்த நாளில்தான் பாவலர் ஐயா அவர்களும் மறைவுற்றார். அந்த காலத்தை நம்மால் இன்றளவும் நினைத்தாலும் மனத்தில் ஒரு கலக்கம், ஒரு பேரிழப்பு உணர்வு ஏற்படும் என்பதை மறுக்க முடியாது. பாவலர் அவர்கள் தம்முடைய 64 அகவை, அவர் மறைவெய்துகின்ற பொழுது அவருக்கு 64 அகவை. அவருடைய வரலாற்று குறிப்புகளை எடுத்து பார்த்தால் 1931 6ஆம் திங்கள் 8ஆம் நாள் அவர் பிறந்ததாக குறிப்பு இருக்கிறது. அதன்படி பார்த்தால் இன்றுடன் அவருக்கு இந்த ஆண்டு அவருக்கு 95 அகவை. இன்னும் 5 ஆண்டு சென்றால் அவருக்கு 100 ஆண்டு ஆகும். 5 ஆண்டு கழித்து அவர்களுக்கு நாம் 100ஆண்டு விழா நிகழ்த்த வேண்டும். அது 5 ஆண்டு கழித்து நிகழ்த்த வேண்டிய வினைப்பாடு. எனவே கால அளவை ஒப்பிட்டு பார்க்குமானால் 64 அகவிலேயே அவர் மறைவைத்தது. அதற்கு காரணம் அவருடைய உடல்நிலை பாதிப்பு. அவரோடு இருந்து என்னுடைய கழி இளமை காலத்திலேயே நான் 7 அகவியில் பாவலர் ஐயாவை முதலாக சந்தித்தேன். அப்படி சந்திக்கின்ற பொழுது அவர் சற்று முன்பு அறிவிப்பாளர் சொன்னது போல இசைத்துறையிலே அவர் வல்லவர், ஈடுபாடு கொண்டவர். எனவே முதலாக என்னுடைய தமையனார் அறிமுகப்படுத்தி, தம்பி நன்றாக பாடுவான் என்று சின்ன பிள்ளையிலேயே பாடுவான் என்று சொல்லும் பொழுது எங்கே பாடி காட்டு என்று சொன்னார். அப்படி பாடுகிற பொழுது நான் பாடிய முதல் பாட்டே வண்ண பாதான். அந்த சின்ன அகவையிலே எனக்கு அது எந்த வகை பா என்றெல்லாம் தெரியாது. திரைப்படத்தில் கேட்ட பாடல். எனவே அந்த பாடலை நான் பாடி காட்டினேன். அந்த வண்ணப்பா என்றால் தத்தகாரம் போட்டு எழுத வேண்டும். அந்த தத்தகாரம் பல்வேறு வகையாக இருக்கும். அந்த பல்வேறு வகைக்குள்ள அந்த ஒளிமுறை மாறாமல் அல்லது புணரியல் மாறாமல் சொற்களை சீர்களை அமைத்து பாடுதல் வேண்டும். அது பாடுவதும் எளிமை அன்று. எனவே நான் பாடுகிற பொழுது இயல்பாகவே அந்த பாடல் அது திரைசை பாடல் மனனம் செய்து நான் பாடினேன். முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குரு வரை எனவோத. இதுதான் அந்த அகவையிலே நான் மனப்பாடம் செய்து பாடிய பாடல். என் வீட்டில் ஒருவர் இருந்தார். அவர் இந்த பாடலை மனனம் செய்ய சொல்லி அடிக்கடி வலியுறுத்துவார். அவ்வாறு பல பாடல்களை நான் மனனம் செய்து பாவலரிடம் பாடி காட்டுகிற பொழுது இந்த பாடலை பாடினேன். அவருக்கு மிகவும் ஈர்த்து விட்டது. என்னை தட்டி கொடுத்து வாழ்த்தி, அவர் அந்த நேரத்தில் அவர் பகுத்தறிவு சிந்தனையாளர், பெரிய சிந்தனையாளர் இருந்தாலும் இந்த பாடலை பாடுகிற பொழுது அவர் என்னை தட்டி கொடுத்து வரவேற்று சிறப்பு என்று சொல்லி வாழ்த்தினார். அதன் பிறகு நான் என்னுடைய 13 அகவையில் தான் பாவலர் ஐயா அவர்களை சந்தித்தேன். அதாவது சந்தித்தேன் என்றால் கருத்து தெரிந்த அளவில். அதற்கு முன்னால் பல்வேறு காலகட்டங்களில் பார்த்திருந்தாலும் கூட 13 அகவையில் என்னுடைய கருத்து தெளிவு
ஒவ்வொரு கருத்துக்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய முதல் காலகட்டம் என்று சொல்லலாம். நானாகவே தேடி போய் பார்த்த காலகட்டம். அப்படி பார்க்கின்ற பொழுது நான் சில கட்டுரைகள்லாம் எழுதி கொண்டு போய் அவரிடம் காட்டுவேன். அப்படி காட்டுகிற பொழுது அவற்றையெல்லாம் பார்த்து மிகவும் பாராட்டுவார். என்னுடைய அந்த முயற்சியால், உழைப்பால் நீண்ட கட்டுரைகள் எழுதுவேன். இன்றைக்கு எப்படி இந்த எழுத்தாக்கம் நமக்கு இருந்ததோ அதே போல அந்த அகவையிலும் எழுதி கொண்டு போய் அவரிடம் காட்டுகிற பொழுது தட்டி கொடுத்து பாராட்டுகின்ற, நம்மை மேலும் ஊக்கப்படுத்துவார். பிறகு அவர் இல்லத்தில் செல்கிற பொழுது அவருடைய நூல்களை எல்லாம், அவருடைய எழுத்து படிவங்களை எல்லாம் நான் பார்ப்பேன். பார்க்கிற பொழுது அந்த எழுத்து முத்து முத்தாக இருக்கும். முத்து முத்தாக எழுத்து எழுதுவார்கள் சொல்லுவோம். அவ்வளவு தூய்மையா, அவ்வளவு வரிசையா, ஒரு ஒழுங்கு நெறியோடு இருக்கும். எனக்கு அந்த அகவையில ஏற்பட்ட உணர்வு என்னென்றால், நானும் அவ்வாறு எழுத வேண்டும். இது உண்மைத்தன்மையை நான் சொல்கிறேன். உணர்வுக்குள் ஏற்பட்ட அந்த அந்த உணர்வு என்பது, என் உள்ளத்துள் ஏற்பட்ட அந்த உணர்வு என்பது, நானும் அவரை போன்றே எழுத வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. இது அவரை ஒரு எடுத்துக்காட்டாக அல்லது ஒரு முன்னுவமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் அவரை பார்க்க பார்க்க தூண்டியது, அந்த உள்ளுணர்வு ஏற்படுத்தி நம்மை செம்மைப்படுத்தியது என்று சொல்லலாம். அதே வேளையில் அவர் ஒவ்வொரு பொழுதும் சொல்லுகின்ற கருத்துக்கள், இந்த கருத்துக்களின் வாயிலாக நம்முடைய அறிவும் தூண்டப்படும். நிறைய கேள்விகள் நமக்குள் எழுகின்ற வினாக்கள், ஐயங்கள், இவற்றையெல்லாம் நான் பாவலர் ஐயாவோடு சந்திக்கின்ற வேலையெல்லாம் கேட்பேன். வினாக்களால் அவரை துளைத்தெடுத்திருக்கின்றேன். நான் மட்டுமல்லாமல் பிறகு 1980-81 உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாட்டில் தலை சிறந்த அறிஞர் ஐயா திருச்செல்வனார், நாங்கள் இருவருமே பாவலர் ஐயாவுக்கு இடக்கை வழக்கை என்று சொல்லக்கூடிய 2 கண்கள் போல அவருக்கு துணையாக நின்றோம். இயக்கத்தின் ஏனைய பொறுப்பாளர்களும் சரி, அண்ணன் பழவீரனார் மற்றும் ஐயா ஒளியழகனார், ஐயா சிற்றரசு, அண்ணன் தண்ணீர்மலை, இப்படி பலர், அப்புறம் வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் என்னுடைய தமையனார் தமிழழகனார், அண்ணன் அருள்முனைவனார், அண்ணன் சாரங்கனார், இவர்கள்லாம் அவருடைய தூண்களாக துணையாக இருந்து ஐயாவுடைய சிந்தனைகளை ஏந்தி அந்தந்த வட்டாரத்தில் கருத்துக்களை பரப்பினார்கள். திருப்பாவிசை என்பது பாவலர் திருமாலனார் ஐயா வேலுமணியார் அவர்கள் குறிப்பிட்டது போல மிக அருமையாக ஐயா வேலுமணியார் அவர்கள் தம்முடைய வரவேற்புரையில் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது எந்த வகையில் சிறக்கும் என்பதை பற்றி, அது ஒரு வரவேற்புரையா இருந்தாலும் கூட அந்த இடத்துல அருமையாக அவர் அந்த வரிகளை அமைத்து குறிப்பிட்டது அது என்னையே ஈர்த்தது. அவ்வளவு அருமையாக அவர் குறிப்பிட்டார். ஒரு ஒளி போல ஒரு மாந்தன் விளங்குகிறான், அவனுடைய வாழ்வு என்பது என்றென்றும் நிலைப்பட்ட ஒரு நிலையிலே அவன் புகழ் எய்துகின்றான், அவனுடைய வாழ்க்கை அந்த நிலைக்கு செல்லுதல் வேண்டும். இந்த தொல்காப்பியர் சொல்வது போல சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே, அல்லது சிறந்தது பயிற்றல் பிறந்ததன் பயனே என்று சொல்வார். பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரு மாந்தன் ஆற்றுகிற வினை, அவனுடைய அறிவால், அவனுடைய எண்ணத்தால், அவன் எண்ணிச் செய்தலால் செயல்படுத்துகின்ற அந்த வினை அது நிலைப்படுகின்ற பொழுது அது என்னென்ன ஆக்கங்களை, விளைவுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிறதோ அந்த விளைவுகள் விளைவுகளாக இருக்கிற பொழுது அந்த மாந்தனை அது ஒளியுடைய மாந்தனாக, அது மேலும் மேலும் காலத்தால் நிலைப்பட்டவனாக அது உயர்த்தி செல்லும். எனவே அதை மிக அழகாக குறிப்பிட்டார். பாவலர் என்ற அந்த சொல்லாட்சி அவர் தொடக்கத்திலே மலேசிய திராவிடர் கழகத்தில் தம்மை இணைத்து கொண்டு செயலாற்றுவர். அந்த காலகட்டத்திலேயே பாக்கள் நிறைய புனைவார், எழுதுவார். அந்த பாவரங்களில் அக்காலத்தில் நடத்தப்படுகின்ற பாவரங்களில் அவருக்கு கவிஞர் என்றும் பாவலர் என்றும் சிறப்பு பெயர்கள் சூட்டப்பெற்றன. பாவரங்கத்தை தலைமையேற்று நடத்துகிற பொறுப்பையும் அவர் பெற்றிருந்தார். மலேசிய திராவிடர் கழகத்தில் அந்த காலத்தில் இலக்கிய குழுவினுடைய தலைவராகவும் அவர் வீற்றிருந்தார். மலேசிய தமிழறி கழகம் அமைக்க பெற்ற பொழுது அந்த அந்த அமைப்பை அமைப்பதற்கான அடிப்படை நோக்கமே ஒரு சித்தாந்தம் அல்லது கொள்கை கோட்பாடு தான், தமிழ் நெறி என்ற அந்த சிந்தனை தான். அந்த தமிழ் நெறி என்ற சிந்தனையை நாம் இனி நாட்டில் வலியுறுத்த வேண்டும். பாவேந்தர் பாரதிதாசனும் சரி, நான் அவரை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு வரலாற்று குறிப்பை நான் குறிப்பிட்டிருந்தேன். தமிழ் நெறி கழகத்தை ஏன் தமிழ் நெறி கழகம் என்று அவர் அமைத்தார் என்பதற்கு அப்பொழுது அவர் படித்து கொண்டிருந்த ஒரு நூல் பேரறிஞர் அண்ணாவை பற்றிய வரலாற்று நூல் அண்ணா ஒரு சரித்திரம் என்பது அரு சின்னசாமி என்கிற பெருமகனார் எழுதியது. அதிலே தமிழ் நெறி என்று பல இடங்களில் குறிப்பிடுவார். தமிழ் நெறி என்பது முற்றிலும் ஆரிய நெறிக்கு எதிரானது என்றால் தமிழ் நெறிக்கு எதிரானது ஆரிய நெறி. எனவே தமிழர் எந்த நெறியில் பற்றி அவருடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய உள்ளம், உணர்வு, வாழ்க்கை முறை எதிலே
ஆழ்ந்து இயங்குதல் வேண்டும். அவங்களுடைய உணர்வு எந்த நெறியாக இருத்தல் வேண்டும், எந்த நெறியாக இருந்தால் தமிழர் தமிழராக இருப்பார் என்று மேலோட்டமாக பார்த்தாலே அவர் வாழ்க்கை முறை தமிழ் நெறியாக இருத்தல் வேண்டும். சரி, அந்த தமிழ் நெறியை உணர்த்துவது எது? தமிழ் நெறியை உணர்த்துவது, நம்முடைய வாழ்வியல் நெறியை உணர்த்துவது, மாந்த மேன்மையை உணர்த்துவது திருக்குறள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வள்ளுவ பெருமான் நம்முடைய தமிழிய மரபு நெறிகளை விளக்கியிருக்கிறார். அவருக்கு முந்தி தொல்காப்பியர், கழக இலக்கிய சிந்தனைகள், கோட்பாடுகள் இவையெல்லாம் தமிழர் நெறியை உணர்த்துகின்றன. எனவே தமிழருக்கு புறம்பான நெறிகளை பின்பற்றினால் தமிழினம் அழியும் என்ற வகையில் தமிழறி கழகம் அமைத்து அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை 3 அடிப்படைகளை பகுத்து மொழி இனம் சமயம் என்று வகுத்தார். இந்த மொழி இனம் சமயம் என்று வகுப்பதற்கு 3 பேர் ஒரு முன்னோடியாக இருந்தனர். ஒருவர் மொழி வகையில் மறைமலடிகளார், இன வகையில் பெரியார், சமய வகையில் அருட்சுடர் ராமலிங்க அடிகளார். பாவலரையா அவர்கள் ராமலிங்க அடிகளாருடைய அருட்பாவை ஆழ்ந்து படித்தவர், திருமந்திரத்தையும் ஆழ்ந்து படித்தவர். திருமந்திரம் திருமூலர் எழுதியது. திருமந்திரம் என்பது சைவ திருமுறைகளில் ஒரு முதன்மை நூலாக பார்க்கப்பட்டாலும் அந்த திருமந்திரத்தில் சொல்லப்பெற்ற மிக உயர்ந்த சிந்தனைகள், மீமிசை உணர்வுகள் மேலானவை. அடிக்கடி அதிலிருந்து அவர் எடுத்து காட்டுகிற பாடல், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருப்பானே என்பதாகும். எனவே இந்த சிந்தனைகளை எல்லாம் நாங்கள் பாவலரையாவை சந்திக்கின்ற பொழுது அவர் ஆழமாக நமக்கு எடுத்துணர்த்தி நம்மை தெளிவுபடுத்தினார். நமக்கு அறிவு தெளிவை ஏற்படுத்திய பெருமகனார் பாவலர் ஐயா திருமாலனார் அவர்கள். என்னை நான் செம்மைப்படுத்தியதற்கும், என்னை நான் இந்த தமிழறி பாதையில் நான் ஆழமாக செல்லுவதற்கும் எனக்கு வழிகாட்டியாக, எனக்கு தூணாக, என்னை செலுத்தியவராக, என்னை ஆக்கியவராக இருப்பவர் நம்முடைய பேராசான் இயக்கத்தினுடைய தோற்றுனர் பாவலர் ஐயா ஆப்பு திருமாலனார். எனவேதான் நாம் தமிழ் நெறி ஞாயிறு என்று சொல்கிறோம். அந்த காலகட்டத்திலே அவர் பெரும்பாலும் துணையாக, அவர் நட்பாக, உறவாக கொண்டிருந்த பெருமகனார் ஐயா சாசி குறிஞ்சிக்குமரனார். இந்த நாட்டிலே தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த ஐயா சாசி குறிஞ்சிக்குமரனார் என்றால் மிகையாகாது. ஏன்னா அவரோடு கலந்தாய்ந்து தமிழ் நெறி என்ற அந்த சொல்லாக்கத்தை இயக்கத்திற்கு அமைப்போம், நாம் அதன் வழி இயக்கத்தை கட்டமைத்து செல்வோம் என்று பாவலரை அவர்கள் முடிவெடுத்து 1983ஆம் ஆண்டு, அதற்கு முன்பதாகவே திட்டமிட பெற்றது. 83 தான் முறைப்படியாக பதிவெடுத்து இயக்கம் இயங்க தொடங்கியது. இந்த காலகட்டத்தில் பாவலர் ஐயாவோடு மிக நெருக்கமாக இருந்த மற்றொருவர் பாவலர் கோவி மணிதாசன், கடார பாவலர். பாவலரோடு அந்த அன்புணர்வோடு அவர் அடிக்கடி வந்து பார்ப்பார். ஐயா குறிஞ்சிக்குமரனாருக்கும் கடார பாவலராகிய ஐயா கோவி மணிதாசனாருக்கும் நல்ல நெருக்கம் இருந்தது. அவரையும் சென்று அவர் பார்ப்பார். அப்படி ஒரு நாள் குறிஞ்சிக்குமரனாரை சந்திக்கின்ற பொழுது தமிழை ஒரு 3 கூறாக வைத்து நாம் பாடுவோம், தமிழை பாட்டுடை பொருளாக வைத்து, மொழியாக வைத்து, தலைமையாக வைத்து 3 அடிப்படையிலே பாடலாம். ஒன்று தமிழை இறையாக எண்ணி போற்றுவோம், ஒன்று தமிழை தலைவியாக எண்ணி போற்றுவோம், மற்றொன்று தமிழை தாயாக எண்ணி போற்றுவோம். இந்த 3, தமிழை தாயாக எண்ணி போற்றுதல், தமிழை இறையாக எண்ணி போற்றுதல், தமிழை தன்னுடைய தலைவியாக எண்ணி போற்றுதல். இவ்வாறு பேசுகின்ற பொழுது ஐயா கோவி மணிதாசன் அவர்கள் தமிழை தன் தாயாக எண்ணி பாடுகிறேன் என்று அவரே முடிவெடுத்துக் கொண்டார். இந்த கருத்தினை அதாவது இவ்வாறு சொல்லிவிட்ட பிறகு, கருத்தினை முதல் கட்டமாக அவர் தெரிவித்தது குறிஞ்சியாரிடம் பேசிட்ட பிறகு இந்த முடிவெடுக்கவில்லை என்று பாவலரையாவிடம் தெரிவித்த பொழுது, பாவலரையா உடனடியாக இந்த 3லும் தமிழை இறையாக எண்ணி நான் பாடுகின்றேன், நீங்கள் 2 எதை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் இறையாக எண்ணி பாடுகின்றேன் என்று பாவலரையா குறிப்பிட்டார். இவர் தாயாக எண்ணி எழுதத் தொடங்கினார். குறிஞ்சி குமரனார் ஐயா அவர்கள் தலைவியாக எண்ணி அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாக்கிவிட்டது. ஆனால் இந்த மூவருள் தமிழை இறையாக எண்ணி பாடுகின்றேன் என்று கூறிய பாவலர் ஐயா திருமாலனார் தான் அவர் சொல்லிய அந்த காலத்திற்கு அன்றிலிருந்தே நாம் எழுத வேண்டும், இறையாக எண்ணி எழுத வேண்டும். ஏனென்றால் அவருடைய கனல் பாடல் நீங்கள் நூலை பார்த்திருக்கலாம். அதை எழுதியிருப்பார், கொள்கை முழக்கம் என்ற அடிப்படையில் இனி ஒரு தெய்வம் இல்லை, தமிழை அன்று இனி ஒரு தெய்வம் இல்லை என்று தமிழையே தெய்வமாக எண்ணி பாடிய அந்த கனல் பாடலே ஒரு பாடல் இருக்கிறது.
கொள்கையும் குறிக்கோளும் குறியும் என்று சொல்லிய மாத்திரத்தில் பாடலை எழுதத் தொடங்கினார். அவர் தேர்ந்தெடுத்த பா வகை தான் சிறப்புக்குரியது. அந்த பா வகை இந்த வண்ணப்பா முறை. இந்த வண்ணப்பா முறையை எழுதுவது அவ்வளவு எளிமை என்று நான் சற்று முன்பு சொன்னது போல தத்தகாரம் போட்டு எழுத வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு நாளும் காலையில் விழித்ததிலிருந்து இரவு தூங்குற காலம் வரைக்கும் அவர் அமர்ந்து எண்ணி இந்த வண்ணப்பா முறையில பல்வேறு தத்தகாரங்களை இந்த சந்தங்களை அமைத்து எழுதினார். அதுல ஒரு சந்தம் தான் வந்து இந்த தந்ததன தான தன தனதான, இப்படி ஒரு சந்தம். ஒரு சிலவனை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டலாம். தனத்தன தந்தன தனதன தனதன தனத்தன தந்தன தனதன தனதன தனத்தன தனதன தனதன தனதான, இப்படி அமைக்கணும். இந்த ஒளி முறையில அமைத்துக்கொண்டு பாடலை எழுதிட வேண்டும். தனதந்தன தந்தன தந்தன, இந்த ஓசையே பாருங்கள் எப்படின்னு. இந்த ஓசை இந்த இவ்வாறு அமைக்கின்ற பொழுது ஓசை அவ்வாறு இயல்பாக வந்துவிடும். தன தந்தன 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 தன தந்தன 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 தன தந்தன தந்தன தனதான, இப்படிலாம் வந்து அந்த வண்ண தாளத்தை அமைத்து கொண்டு அந்த வண்ண தாளத்திற்கு அமைப்பு முறை இருக்கு. எத்தனாவது வண்ணம் என்று சொல்லி கூட அந்த திருப்பாவிசையில அவர் அமைத்த அந்த பாடல் கீழே வந்து எழுதிடுவார். இப்ப நான் சற்று முன் படித்தது 19வது வண்ணம். இவ்வாறு பாவலர் ஐயா அவர்கள் 100 வண்ணப்பாக்களை எழுதினார். தமிழை இறையாக எண்ணி, தமிழுடைய மேன்மைகளையும் தமிழுடைய சிறப்புகளையும் அதில் உணர்த்தி இறையாகவே எண்ணி 100 வண்ணப்பாக்களை அவர் சொல்வார்கள் இல்லையா, தவம் இருந்து பெற்ற குழந்தை போல தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் என்று சொல்வார் வள்ளுவ பெருமான். அவ்வாறு அவர் எண்ணி எழுதினார். அவ்வாறு அவர் எழுதிய அந்த வண்ண பா வரிசையில் எழுதி முடித்துவிட்டு ஒவ்வொரு முறையும் நாமெல்லாம் அவருடைய இல்லத்திற்கு செல்கிற பொழுது இந்த வண்ணப்பாக்கில், இப்போ நான் சென்றால் தம்பி நான் இன்றைக்கு இந்த வண்ணத்தை எழுதியிருக்கிறேன் தம்பி என்று காட்டுவார். தம்பி என்று அழைப்பார், எடுத்து காட்டுவார். நான் படித்து எனக்கும் அவர் காட்டுகிற பொழுது இப்போ நான் படிக்கணும் அல்லவா, நம் உள்ளத்திலும் அந்த சந்தம் வந்து அது தாளம் போட்டு அது விளையாடும், நம் மனத்தில் பதியும். அவ்வாறு ஒவ்வொரு முறை நான் போகிற பொழுது எழுதிய அந்த வண்ணப்பாக்களை எல்லாம் காட்டி படிக்க சொல்வார். உறக்க படியுங்கள் தம்பி நான் கேட்கிறேன் பார். இப்படி நான் போனாலும் சரி, திருச்செல்வம் வந்தாலும் சரி, அல்லது வேற யாரேனும் ஆர்வமுடையவர் போனாலும் சரி, உரத்து படிக்க சொல்லி கேட்பார். எழுதி முடித்து விட்ட பிறகு தாமே அவற்றை தட்டச்சு செய்து ஒரு கட்டு நூலாக உருவாக்கினார். இந்த கையெழுத்து உங்கள் பார்வைக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை. இதுதான் அவர் உருவாக்கிய இந்த படிவம். இதை நான் நூலாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு முன்பதாக இந்த திருப்பாவிசை, இதற்கு பேர் திருப்பாவிசை, திருவிசைப்பா என்று ஒரு நூல் இருக்கிறது. இதனை ஐயா அவர்கள் மேன்மை பொருந்திய இசை வடிவில் இந்த வண்ண பா அமைப்பு முறையில் தமிழை போற்றி எழுதப்பட்ட இந்த பாடலுக்கு அது இசை சேர்க்க பெற்று படிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மேன்மை பொருந்திய உயர்வு பொருந்திய கருத்துக்களை அடங்கி எழுத பெற்றிருக்கிற காரணத்தினாலே திருப்பாவிசை என்று அப்பொழுதே அதற்கு பெயர் சுட்டினார். ஆக்கியோன் பாவலர் திருமலனார் அவர்கள் அவர் கைப்பட எழுதி அந்த படிவத்தை அவர் உருவாக்கி தட்டச்சு செய்து உருவாக்கி விட்டு சென்றார். இந்த படிவத்தை மிக அண்மையிலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் என்னோடு அதாவது நன்கு நெருக்கமாக இருந்த ஒரு இசை கலைஞர், நாடறிந்த பாடகர், பிறவியிலேயே தம்முடைய இரு பார்வையும் இழந்த ஐயா ரகுராமன் அவர்களிடம் நான் தெரிவித்தேன். ஐயா, இவ்வாறு ஐயாவுடைய பாடல் இருக்கிறது, எப்பாடுபட்டாவது இதற்கு இசை கூட்ட வேண்டும், வெளியிட வேண்டும். அவர் உடனடியாக தாம் இருந்த இல்லத்திலிருந்து பார்வை இல்லாதவர் என் இல்லம் தேடி வந்து தமிழிலே இந்த அதாவது கீர்த்தனை பாடல்களை அமைக்க வேண்டும்ன்ற முனைப்பிலும் பாவலர் ஐயா அவர்களுடைய பாடலை படிக்க சொல்லி நானும் படித்தேன், நம் இயக்க பிள்ளைகளும் படித்தார்கள், படிக்க சொல்லி அப்பொழுதே தட்டச்சு செய்து அவற்றுக்கெல்லாம் அவர் இசை வடிவம் கொடுத்தார். பிறகு பாடியும் பதிவு செய்து விட்டு சென்றார்.
ஆனால் அவர் அண்மையிலே மறைவெய்து விட்டார். அவர் பாடிய பாடல்கள் இன்னும் நம்மிடம் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய மற்றொரு ஏது வாய்ப்பு, இந்த இன்றைய புத்துலக கால அளவில் அறிவியல் வளர்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் நம்முடைய பாடல்களுக்கு இந்த பழந்தமிழ் இசை முறையிலே அல்லது கர்நாடக சங்கீத முறையிலே தாளங்கள், இசைக்கூறுகள் இவற்றையெல்லாம் பொருத்தி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. இந்த செய்தி எனக்கு தெரிய வந்ததுமே நான் அதை பயன்படுத்தி கொண்டு உடனுக்குடன் நாம் பாடலை இசையமைத்து வெளியிடுவோம் என்ற எண்ணத்தில் தொடக்கத்தில் முயன்றேன். பிறகு பணம் கட்டி வாங்கி செய்தால் இன்னும் சிறப்பாக அமையும் என்பதை அறிந்து பணம் கட்டியும் வாங்கி நான் பல்வேறு பாடல்களுக்கு அதில் பதிவு செய்து கட்டளையமிட்டு இந்த ராகத்தில் அமைதல் வேண்டும், இந்த இசைக்கருவிகளை பயன்படுத்துதல் வேண்டும் என்றெல்லாம் அதற்கு கட்டளையிட்டு எவ்வளவு மென்மையான ஆண் பாட வேண்டுமா, பெண் பாட வேண்டுமா என்றெல்லாம் சொல்லி அதற்கு இசை நெறியும் நமக்கு கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த இசை அமைப்பு முறையும் கொஞ்சம் நமக்கு தெரிந்திருக்கணும், இந்த கட்டமைப்பு. எனவே அதனையும் சொல்லி நாம் அமைத்தோம். அதுல குறிப்பாக எனக்கு பெரிய வியப்பு என்னென்று சொன்னால், அது ஏறக்குறைய ஒரு 10-15 மணித்துளிகளுக்குள் இசையை கட்டமைப்பு கொடுத்து விடும். நாம் இந்த பாடல்களை பிழை இல்லாமல் பதிவு செய்தல் வேண்டும். ஐயாவுடைய பாடல்களை எடுத்து நான் அவ்வாறு பதிவிட்ட பொழுது சில இடங்களில் ஒலிப்பு பிழைகள் ஏற்பட்டன. ஒலிப்பு பிழைகள், அதாவது பழுக்கல் பிழைகள் ஏற்பட்டன. இந்த ழகர வேறுபாடு, அதை ஒலிக்கின்ற பொழுது சில பிழைகள் ஏற்பட்டது நான் கண்டேன். மீண்டும் அதனை திருத்தி செம்மைப்படுத்தியும் நம்ம மீண்டும் மீண்டும் வழங்கினோம். அவ்வாறு வழங்குகிற பொழுது மிக வியப்பான முறையிலே நமக்கு இசை கட்டமைப்பு செய்து வழங்கியதை நான் கண்டேன். அதை நான் மிகவும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் பாவலர் ஐயாவுடைய பாடல்கள், நான் எழுதிய பாடல்கள் இவற்றையெல்லாம் நான் அதில் பதிந்து இசை மெருகூட்டி இசை கூட்டி அமைத்து வருகின்றேன். அண்மையிலே சில பள்ளிக்கூடங்களுக்கு கூட அவர் பள்ளி பாடல்களை இசை அமைத்து வழங்கினேன். இப்பொழுது பாவலர் ஐயாவுடைய பாடல்களை 100 பாடல்கள், இந்த 100 பாடல்களையும் இசை அமைத்து அதனோடு சேர்த்து நூலாக்கமும் செய்து வழங்குவோம் என்ற முனைப்பில்தான் பாவலர் ஐயா அவர்களுடைய 31வது ஆண்டு நினைவேந்தல் நாள் இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு இந்த நாளிலே அவருடைய அந்த திருப்பாவிசை அரிய இந்த வண்ணப்பாவினை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் நோக்கத்தில் நாம் இன்று வெளியிடவிருக்கின்றோம். இது ஒரு வியப்பான செய்தி என்னவென்றால், அவர் எழுதிய முதல் பாடல் இப்பொழுது நான் இந்த உரை நிறைவு செய்கின்ற வேளையில் அந்த முதல் பாடல் முதல் அறிமுகமாக வெளிப்படுத்தப்படும். திருப்பாவிசை எழுந்த நோக்கத்தை இந்த நூல்ல அவர் வெண்பாவாகவே எழுதியிருக்கிறார். அந்த முதல் பாடல் தொல்லுலகிலே முதலில் உருவாக்கி தெள்ளு மொழி யாயுலகில் பெயராகி இவ்வுலகத் தூரிடையில் உறவாடி செவ்வியென தூயதிரு மொழியாகி பண்டை வெறு மூவரசு தனை காத்து பண்புகள சான்ற திரு குரலாகி மண்பதைகள் மாண்புறநல் அறமாகி மண்டலமும் மேவி மலர் தமிழ்த்தாயே என்று வரும். இந்த இசையை நாங்க முதல்ல இதுக்கு இசை மெருகூட்டும் போது சாரங்கான்னு ஒரு ராகம், அந்த ராகத்துல அமைத்தால் சிறப்பாக இருக்குன்னு பாடியும் பார்த்தோம். தொல்லுலகிலே முதலில் உருவாகி தெள்ளு மொழியாயுலகில் பெயராகி இவ்வுலகத்தோரிடையில் உறவாடி செவ்வியன தூயதிரு மொழியாகி என்று அந்த அமைப்பு முறை வரும். நான் எண்ணி கூட பார்க்கவில்லை, இந்த செய்யறிவு முறையில் இது இசையமைக்கும் பொழுது அதே அமைப்பு முறையில அது இசையமைப்பு கொடுத்தது, ஏறக்குறைய அதே அமைப்பு முறையில நான் வியந்து போனேன். எனவே இன்று நமக்கு அனைவருக்குமே இந்த திருப்பாவிசை நூலிலிருந்து பாவலர் ஐயா பெருமகனார் அவர்கள் அவருடைய இறுதி காலகட்டம் 1995 ஏப்ரல் திங்கள் 29ஆம் நாள் மறைவுற்றார். அதற்கு ஒரு கிழமைக்கு முன்பதாக அவர் நாட்டில் உள்ள அனைவரையும் வரவழைத்து சந்தித்தார். அவர் முடியாதிருக்கிற சூழல்ல இறுதிக்கட்டமாக என் காதால் கேட்க வேண்டும், இந்த திருப்பாவிசை பாடலை எனக்கு படித்து காட்டுங்கள் என்று சொல்லி படிக்க சொன்னார். அப்படி படித்தவர்களை நான், திருச்செல்வனார், பழ வீரனார் 3 பேரும்
இந்த பாடல்களை படித்து அவர் வேண்டுதலுக்கு நாங்கள் படித்தோம். அவர் காலத்திலே வெளிவர வேண்டிய நூல். ஆனால் அவர் காலம் கடந்த பிறகும் மறைந்த பிறகும் இன்று இசையாக இந்த உலகத்திற்கு வெளியீடு செய்யப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய இளைய வட்டங்கள், இளைய அன்பர்கள், பொறுப்பாளர்கள் பாவலர் ஐயா அவருடைய சிந்தனைகளை தாங்கி நம்முடைய இயக்கத்தையும் அது கொள்கைகளையும் இந்த நாட்டிலே உலகளாவிய நிலையில் பரப்புவதற்கு துணையாக அவர் கண்ட கனவினை நிறைவேற்றுகின்ற வழியிலே நீங்கள் இயங்க வேண்டுமாறு மிகவும் அன்போடும் நான் வேண்டுகை விடுத்து இந்த திருப்பாவிசை பாவலர் ஐயாவுடைய இந்த 31ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஐயாவுடைய இந்த இசைப்பாடலை இன்று நான் வெளியீடு செய்வதில் ஐயா அவர்களுக்கு சூட்டுகின்ற ஒரு பெரும் அவர் என்றென்றுமே நிலைப்படத்தக்க ஒரு நன்றி பாராட்டுதலாக, நன்றி கடனாக அவர் ஆற்றிய பணிக்கான பெருமை பாராட்டுதலாக இன்று நாம் அதை செய்கின்றோம். அதை வெளியீடு செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி எய்துகின்றேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. தலைமை உரையையும் திருப்பாவிசை அறிமுகத்தையும் வழங்கிய மலேசிய தமிழ்நெறி கழக தேசிய தலைவர் முத்தமிழ் முரசு ஐயா திருமாவளவனார் அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் அடுத்த நிரலாக தொல்லுலகிலே முதலில் உருவாகி எனும் திருப்பாவிசை பாடலை கேட்டு மகிழ்வோம். மண்டலமும் மேவி வளர் தமிழ் தாயே
நன்றி. தொடர்ந்து அளப்பெரும்பேறு பழமை எனும் திருப்பாவிசை பாடல் இது உங்கள் செவிகளுக்காக. தனதனந்தன தனதன தனதன தனதனந்தன தனதன 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 தனதனந்தன தனதன தனதனந்தன தனதன தனதனந்தன தனதனதான அளப்பரும்பெரு பழமையிற் கிளைத்திரு மொழிக்குளவுரு பருவகை பிறங்கிட செவிக்கினித்திடு இசைமொழி இதுவென உருவாகி நிலந்திருத்திய முதுகுடியினரிடை வளம் பொருந்திய ஒழுகியல் நெறிதனை அளந்தனைத்தவர் அறநெறி நிலைத்திடரணாகி உடைத்தெழும்புவி பொதுமயிர் புலருமை யுடைத்தொரு குரல் மறையென நிலமுதற் படைப்பியல் முறை மறை பொருள் திறமென உரையாகி வினைத்திறன் மிகு முனைபவர் உழத்தேழும் மனத்துணர்வுகள் மறுவிட மலர் விசை என துணை பெரு மறுமொழி தமிழென நிலையாகி கணக்கில பெரு முனைப்படை புலவர்த்தம் மனத்திடை திரு நடமென வெழுத்திசை தமிழாகி செழித்திடு முயர் மொழிகளுள் உயர்வென தழைத்தலை பகை புறமுது கிடப்புவி எழந்தனையொரு விலக்கண விளக்கிய மதுவாகி சிறந்தன திருவடிதனில் எனதுயிர் திரையியல் உணர்ந்திடும் திறமென கருளிய தமிழமுதுனை திருக்குறளிய கழலடி திறமுணர் திருப்பேனே திருக்குறளிய கழலடி திறமுணர் திருப்பேனே இருப்பேனே. நன்றி. அதனை அடுத்து சிறப்புரை. என் தந்தையின் குடும்ப வாழ்வும் இயக்க வாழ்வும் எனும் தலைப்பில் சிறப்புரையினை ஆற்ற ஆப்பு திருமாலனார் ஐயாவின் மகனாகிய ஐயா திரு அரியநாயகன் அவர்களை பணிவன்புடன் விளைகிறோம். அனைத்து மொழிகளுக்கும் அன்னை நீயாகி அனைத்து மகிழ்ந்தாய் தமிழே, அனைத்தே இணை வளர்க்கும் அன்பே ஆருயிரே, உனை வளர்ப்பேன் உள்ளம் வந்து. தமிழன்னைக்கு வணக்கம். மெய்ப்பொருள் ஞாயிறு மலேசிய தமிழ்நெறி கழகத்தின் தோற்றுனர் எனது தந்தையார் ஐயா பாவலர் ஆப்பு திருமாலனாரின்
31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மலேசிய தமிழ்நெறி கழகத்தின் தேசிய தலைவர் அண்ணன் இரா திருமாவளவனார் அவர்களே, தேசிய உதவி தலைவர் ஐயா வேலுமணியனார் அவர்களே, இயக்கத்தின் பொறுப்பாளர்களே, இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிதனை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் இயக்கத்தின் பணிப்படை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாவலர் ஐயா அவர்கள் மறைந்து 31 ஆண்டுகள் சென்றாலும் கடந்து சென்று விட்டது. 31 ஆண்டுகள் கடந்து சென்று விட்டன. எனக்கு 21 அகவை இருக்கும் பொழுது ஐயா மறைந்தார்கள். அப்படி இருப்பினும் அவர் எப்பொழுதும் நம்முடன் தான் இருக்கிறார் என்று நான் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி கூறுவது மிகையாகாது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு செயலும், எந்த ஒரு சிக்கலும், என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எந்த ஒரு சிக்கலும், எந்த ஒரு செயலும் செய்வதற்கு முன்பு தந்தையாரை நினைத்துக் கொள்வேன். சிக்கல் ஏற்பட்டாலும் அவரை நினைத்துக் கொள்வேன். அந்த அந்த உணர்வு அந்த சிக்கலை தீர்க்க வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது. ஐயாவின் வாழ்க்கையை 2 வகையாக வேறுபடுத்தி கூறலாம் என்று எண்ணுகிறேன். ஒன்று அவரின் குடும்ப வாழ்வு, இன்னொன்று பொது வாழ்வு அல்லது இயக்க வாழ்வு. ஆனால் அப்படி என்னால் வேறுபடுத்தி பேசவோ அல்லது கூறவோ இயலவில்லை. காரணம், ஐயா அவர்கள் குடும்பத்தையும் பொது வாழ்க்கையும் எப்பொழுதுமே தனித்து பார்த்ததில்லை என்று கருதுகிறேன். குடும்ப வாழ்வில் மனைவி, மக்கள், அந்த பிள்ளைகள் நாங்க. இயக்க வாழ்வில் பொது வாழ்வில் இயக்க அன்பர்கள், தோழர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள். குடும்பத்திலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, ஐயா அவர்கள் மிக மிக அன்பானவர்கள், மிக மிக கண்டிப்பானவர்கள். அவர் ரொம்ப கண்டிப்பானவர். நேர்மை, உண்மை, ஒழுக்கம், நடுநிலைமையாக எந்த ஒரு சிக்கலையும் நடுநிலைமையாக நின்றுதான் முடிவெடுப்பார்கள். அது தனக்கு வேண்டிய மகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது ஐயாவுடைய இயல்பு. அதைத்தான் பிள்ளைகளான எங்களுக்கும் இயக்க தோழர்களுக்கும் அவர் வலியுறுத்தினார். அதைதான் அனைவரும் கடைபிடித்து நடக்கின்றோம் என்று கருதுகிறேன். அவர் மிகவும் அன்பானவர், கண்டிப்பானவர். அதே வேளையில அவருக்கு பொய் சொல்வது பிடிக்கவே பிடிக்காது. பொய் சொன்னா அவர் கண்டிப்பா ரொம்ப கோபப்படுவார். ஆனா வீட்டிலே நான் தான் பொய் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப குறும்பு. வீட்டிலேயே நான் ரொம்ப குறும்பு. அண்ணன் வளவனாருக்கு தெரியும். எத்தனை முறை அடி வாங்கினேன்னு எனக்கே தெரியல. குறும்புக்காக தான் அடி வாங்குவேனே தவிர கல்விக்காக, படிப்புக்காக அடி வாங்கினதே இல்லை. அந்த வகையில் அவர் எங்களுக்கு, அதாவது அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவர் கூறிய ஒரு 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 செய்தி மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஐயா அவர் சொன்னது நான் உங்களுக்காக எந்த ஒரு சொத்தோ, பணமோ, ஒரு வீடோ, இது போன்ற எதையும் நான் சேர்த்து வைக்கவில்லை என்று சொன்னார். அதை எண்ணி இன்று நாள் வரையோ நானோ அல்லது உடன்பிறப்புகளோ யாருமே அதை எண்ணி வருந்தவில்லை. அவர் எங்களுக்கு விட்டு சென்றது அதைவிட சிறப்பான செல்வங்கள். நல்ல ஒழுக்கம், உண்மை, நேர்மை, தமிழறிவு போன்றவை தானே விட்டு சென்றிருக்கிறார். அதுதான் நமது வாழ்வுக்கு மிகவும் மிகவும் அடிப்படையான ஒன்று. இதை எண்ணும் பொழுது இதே போன்றுதான் பொது வாழ்விலும் கழக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சர்களுக்கும் விட்டு சென்றுள்ளார். உண்மை, இந்த நேர்மை, அறிவு, ஒழுக்கம், தமிழ் அறிவு போன்றவற்றை. ஆகவே அதனால் அவருடைய குடும்பத்தையும் பொது வாழ்க்கையும் தனித்தனியாக பிரித்து பார்ப்பதை தவிர்த்து விட்டு அவராகவே அனைத்து நிலையிலும் வாழ்ந்தார் என்றுதான் என்னால் சொல்ல இயலுகிறது. பிறகு இந்த விஷயம் இது அண்ணன் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் அதை நினைவுபடுத்துறேன். அந்த திருப்பாவிசையை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ரொம்ப சின்ன பையன், இப்பொழுதும் பையன் தான். 3 பாவலர்கள் இந்த திருநாட்டிலே 3 பாவலர்கள் சந்தித்தார். ஒருவர்
மூத்த பாவலர் ஐயா சாட்சி குறிஞ்சி கும்பனார் அவர்கள், இன்னொருவர் கவிஞர் ஐயா கோவி மணிதாசனார் அவர்கள். அங்க வந்து மாமா மாமான்னு தான் கூப்பிடுவோம் அவரை. அப்புறம் ஐயா அப்பா, மூவரும் கூடி சந்தித்து தமிழை அண்ணன் சொன்னதுதான், தமிழை காதலியாகவும், தமிழை தாயாகவும், தமிழை இறையாகவும் நாம் பாடல் ஏற்ற வேண்டும், கவி ஏற்ற வேண்டும், அதுவும் வண்ண பாவிலே ஏற்ற வேண்டும் என்று கூடி பேசினார்கள், கூடி கலந்துரையாடினார்கள். அதிலே அந்த மூத்த பாவலர் ஐயா குறிஞ்சி கும்பனார் அவர்களும் கோவி மணிதாசனார் அவர்களும் அந்த வண்ணப்பாக்கள் இயற்றினார்களா என்று எனக்கு நினைவில்லை. ஆனால் ஐயா அவர்கள், பாவலர் ஐயா அவர்கள், தந்தையார் அவர்கள் அந்த திருப்பாவிசை என்று அதற்கு பெயரிட்டு 100 வண்ணப்பாக்களை ஏற்றி பெயரிட்டார்கள், திருப்பாவிசை என்று பெயரிட்டார்கள். அதை வெறும் எழுத்து வடிவிலே இருந்த அந்த திருப்பாவிசையை இசை மெருகூட்டி தொகுத்து இசை வடிவம் கொடுத்து ஐயாவின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தலில் அதை வெளியிடுவது மிகவும் சிறப்பு. ஐயாவின் பிள்ளைகளான நாங்கள் வந்து அதை செய்திருக்க வேண்டும். இருந்தாலும் திருப்பாவிசை என்பது பாவலர் ஐயா எங்கள் குடும்பத்திற்காக விட்டு சென்றதல்ல, தமிழுக்கு ஒரு நல்லுலகத்திற்காக விட்டு சென்றது. அதை திருமாலனாரின் வளர்ப்பு பிள்ளை என்று போற்றப்படுகின்ற எங்கள் அண்ணன் ஐயா திருமாவளவனார் அவர்கள் பெரும் முயற்சி கொண்டு, மிகவும் அரிய முயற்சி, நெஞ்சம் நெகிழ்கிறது அந்த முயற்சியை நினைத்து பார்க்கும்போது. இதை செய்திருப்பது மிக மிக போற்றுதலுக்குரியது, சிறப்புக்குரியது. இந்த வேளையிலே அண்ணன் வளவனார் அவர்களுக்கு ஐயாவின் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையிலே இயக்கத்தின் பணிப்படை அவர்கள் ஐயாவின் ஆவண காணொளி அறிமுகம் என்று நடைபெறுகிறது. அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய, என்னால் இயன்ற ஒரு சிறிய கவிதையுடன் எனது இந்த சிறப்புரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தவறுகள் இருந்தால் என்னுடையது. வண்ணங்கள் பல உண்டு இயற்கையின் படைப்பினிலே, வண்ணப்பா பல உண்டு இலக்கிய உலகினிலே, தாய் தமிழை இறை என்று தீட்டிய வண்ணம் இது, திருமாலனார் புகழ் பாடும் திருப்பா விசையாகும். அனைவருக்கும் நன்றி. சிறப்புரையினை ஆற்றிய ஆப்பு திருமாலனார் ஐயாவின் மகனாகிய ஐயா திரு அரியநாயகன் அவர்களுக்கு நமது நன்றி. அடுத்ததாக குமரி நீலமேவி எனும் திருப்பாவிசை பாடலை கேட்போம் வாரீர். நெறி
உன்னை பண்புகள் சென்றக துணர்விலுரள் பிண்டிசை தன்னொளிர் வடிவத்தொடு வந்திவன் செவ்வொளி திரளாகி நறுவுந்தமிழ் என்னவும் கண்ணலின் பருகுஞ்சுவை என்னனல் முக்கணி பிழிவுத்தரும் முத்தமிழ் இன்புறத் தருவாயுன் வளமெப்படி அப்படி மெய்மைகொள் திருவெப்படி அப்படி தண்டமிழ் நெறியப்படி அப்படி இப்புவியல் பாகி மறையப்படி அப்படி மக்களின் மனமெப்படி அப்படி சிந்தனை திறனெப்படி அப்படி செம்பொருள் தமிழாமே அப்படி அப்படி செம்பொருள் நன்றி. அதனை அடுத்து பாவலர் ஆவண காணொளியின் அறிமுக உரையை வழங்க மலேசிய தமிழ் நெறிக் கழகத்தின் தேசிய இளைஞர் பிரிவு செயலாளரான செல்வன் காசா சங்கத்தமிழ் அவர்களை அழைக்கிறோம். எந்தன் செவ்விதழ் இரண்டும் செந்தமிழ் பேசும் எவ்விதழ் திறப்பினும் இன்தமிழ் வாசம் நெஞ்சம் எங்கும் தாய்மொழி நேசம் உயிரும் இனிமேல் அதையே பேசும் அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம். மற்றும் மலேசிய தமிழ் நெறிக் கழக தேசிய தலைவர் மொழிச்செம்மல் ஐயா திருமாவளவனார் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் வணக்கத்தை வைத்து எனது உரையினை தொடங்குகின்றேன். காலம் தாழ்த்தாமல் ஆவண காணொளியின் செயல்பாட்டை விளக்கம் அளிக்கின்றேன். முதலில் பார்த்துக் கொண்டிருக்கிறானால் பாவலர் ஆப்பு திருமாவளவனாரின் ஆவண காணொளி 2020ஆம் ஆண்டில் நான் சுகுர்கிளியில் அமுதினி செல்வகுமரன் கலையரசன் நாங்கள் இணைந்து மலேசிய தமிழர் கழக தேசிய துணை பொதுச் செயலர் திரு கன்னி தமிழன் அவரின் வழிகாட்டலின் முதலில் நாம் தொடங்கினோம். அதுக்கு முன்பதாக பார்த்தோமானால் நமது மலேசிய தமிழர் கழக முன்னாள் தேசிய உதவி தலைவர்கள் ஒருவராகிய ஐயா திரு கனலன் அவர்கள் காலம் தொட்டு சுகூர்மான் நிலையத்தில் தொடர்ந்து பாவலர் ஐயாவின் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. அந்த வகையில் அப்போல்லாம் சிறு அகவை காலகட்டம். அப்போதிலிருந்தே பாவலர் ஐயா பற்றியான செய்திகள் எங்கள் மனதில் தொட்டது. அந்த ஒரு எண்ணத்தால் தான் பாவலர் ஐயா பற்றி மேலும் மேலும் அறிய எங்களுக்கு விருப்பம் தொடங்கி நாங்கள் ஆவண காணொளியின் வேலைகளை செய்ய தொடங்கினோம். அது மட்டும் இல்லாமல் மலேசிய தமிழர் கழகம் ஏற்பாடு செய்த பொறுப்பாண்மை பயிலரங்கு அதெல்லாம் நாங்கள் பங்கு பெறுவோம். பங்கு பெற்ற பிறகு அதில் ஐயா தேசிய தலைவர் ஐயா புதிய தலைவர்கள் ஐயாலாம் நம்மளுக்கு கொடுத்த விளக்கம் நமக்கு அப்படியே இந்த மலேசிய நாட்டில் தமிழர்களுக்கு நிறைய சேவை செயல்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற ஆவல்கள் எண்ணங்கள் தொடர்ந்து எங்களுக்கு எங்கள் 4 பேருக்கு இருந்து கொண்டே தான் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா தமிழ் நெறி மாணவர் பண்பாடு விழாவில் முடிஞ்ச அளவு எந்தெந்த படைப்புகள் எடுத்து செய்ய முடியுமோ அனைத்து படைப்புகளும் எடுத்து செய்வோம். குறிப்பாக திரட்டேடு, இலையாவணம், தட்டி, சுவரொட்டி இதை போன்ற படைப்புகள் அனைத்துமே நாங்கள் எடுத்து செய்வோம். முதலாக 200 ஆண்டு கால தமிழ் கல்வி ஆய்வு நம்ம எடுத்து திரட்டேடு செய்திருந்தோம். அதுக்கு பிறகுதான் திருக்குறள் வாழ்வியலும், அதுக்கு பிறகுதான் பாவலர் ஐயாவின் வரலாறு என்ன திரட்டேடு ஒன்று செய்ய தொடங்கினோம். இப்போ அதில் செய்யும் போதே நம்ம அவரோட பற்றியான வரலாறுகள் நிறைய படிக்க
அந்த கொள்கை உணர்வு, அவரோட தியாக உணவு, அந்த காலகட்டத்தில் செயல்பட்ட பரப்புரைகள், இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப வியப்பாகவும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டலாகவும் இருந்தது. அப்ப மேலும் இவங்களை பத்தி நம்மளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், பவுலையை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம முதல் சுகுர்ல இந்த பணியை வந்து நம்ம தொடங்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா சுகூர் மாநில மூத்த பொறுப்பாளர், சுகூர் மாநில கிளைகளின் அமைப்பாளர் ஐயா திரு அரிமா செல்வர் ஐயாவை தான் முதல்ல நம்ம எடுத்தோம். அவருடன் அண்மையில் தவறின ஐயா திரு சிவம், பிறகு மலேசிய தமிழர் கழக சுகூர் மாநில மூத்த பொறுப்பாளர்கள் ஒருவர் ஐயா திரு சக்திவேல், இவர்கள் தான் நம்ம முதல் காணொலி எடுக்க தொடங்கணும். இதுக்கு வந்து நம்ம தமிழ்நெறி செம்மல் தேசிய துணைத் தலைவர் இளம்பாரி ஐயா அவருடைய மகனார் தான் நமக்கு காணொலி எடுக்க முதல்ல உதவி செய்திருந்தார். அதுக்கு பிறகுதான் நம்ம மலேசிய தமிழ்நெறி கழக இளையர்களின் செயல்பாட்டுக்காக தொடங்கிய தமிழ்நெறி பணிப்படை தொடங்கிய பிறகு இந்த சுகூர் மாநில திட்டம் தேசிய அளவுல முன்னெடுக்க நம்ம செய்தோம். அதுக்கு வந்து நமக்கு நமது தேசிய தலைவர் ஐயாவும் திருமாவளவன் ஐயாவும் தேசிய பொதுச் செயலர் ஐயா கனவீரன் ஐயாவும் நம்மளுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தாங்க. ஏன்னா நிறைய பட்டறிவு, ஏன்னா இஸ்லாமால போய் எடுக்கணும், பிறகு நெகிரி, பத்துமலை, சொகூர், இந்த மாதிரி வட்டார இளையர்களை ஒருங்கிணைத்து அங்கங்க எடுக்க செய்தது. அந்த முகாமையா நான் தான் அதுக்கு பொறுப்பாளராக இருந்ததுனால நானும் போயிட்டு அவங்களுக்கு போய் உதவி செய்வேன். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்துமலையில கிட்டத்தட்ட ஒரு வாரம் காலங்கிட்ட தங்கி அந்த தலைவர் ஐயா வீட்டுல பணிமனையில தங்கி இருந்து வான்மதி அக்கா அவங்களோட துணையோட, பிறகு தமிழரசி அக்கா கனவீரன் தலைவர் ஐயாவோட உதவியோட அங்குள்ள பொறுப்பாளர்கள் ஒரு சிலரை நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். ஒரு சில பொறுப்பாளர்கள் இறுதி நேரத்துக்குனால நம்ம எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கிட்ட ஒரு 6-7 பொறுப்பாளர்கள் பத்துமலையிலேயே நம்ம அந்த காலத்திலே எடுத்துட்டோம். ஏன்னா இது விரைவாக எடுத்து முடிக்கணும் என்ற ஒரு நோக்கம் தான் நமக்கு. ஏன்னா பாவலரையா காலத்தில் பாவலரையா பார்த்த பொறுப்பாளர்கள்லாம் அகவை ரொம்ப முதிர்ந்த அகவையா இருக்கிறதுனால நம்மளாம் விரைந்து அவங்ககிட்ட இருந்து அவங்களோட கருத்துக்களை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு நோக்கம் தான். இல்லாட்டி அந்த கருத்துக்கள் இல்லாமல் போயிடும்னு அதுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நெகிரி சிம்பிளான் இந்த வட்டாரத்தில் அமுதவள்ளி, பிறகு தமிழ்ச்செல்வி அக்கா, கணேசன் தாத்தா, இவர்களோட துணையோட அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட தங்கி அங்குள்ள பொறுப்பாளர்கள் ஒரு சில பேர் ஒருங்கிணைத்து ஒரு 2-3 பேரை முதல்ல நம்ம அங்கே ஒருங்கிணைத்து செய்திருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேரா மாநிலத்தில் நமது முன்னாள் பணிப்படையின் தலைவர் தென்னரசு அவர்களும் அவரோட துணைவியார் தமிழ்ச்செல்வியும் பேரா மாநில பொறுப்பாளர் மூத்த பொறுப்பாளர் அவரையும் அவங்க போய் எடுத்தாங்க. இந்த மாதிரி நான் சுகூர்ல இல்லாத காலகட்டத்திலும் கூட சுகூர்ல சத்தியவேந்தன், செல்வன் சத்தியவேந்தன், செல்வன் அன்பரசன், செல்வன் மதிவாணன், செல்வன் கலைவாணன், இவர்கள் எல்லாமே ஒரு குழுவாக இருந்து இன்னும் மீது இருந்த பொறுப்பாளர்களே எடுக்க தொடங்கினாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏறத்தாழ 20 பொறுப்பாளர்களுடைய ஆவணமே நம்ம எடுத்திருக்கோம். ஆனா நமக்கு இந்த ஆவணக்காலம் எடுக்க போகிறப்ப கிட்ட 2020 பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாக நடந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு மற்ற வினைப்பாடுகளும் இருந்தனால இதை நம்ம முழுமையான கவனம் இதில் செலுத்த முடியாமல் இருந்தது. அதனால தான் இவ்வளோ காலதாமதம். இப்படி இருந்தும் ஒரு சில நேரத்தில் ஆள் பலம் குறைந்திருக்கும், சில இதில் பண சிக்கலாக இருக்கும், சில நேரத்தில் போக்குவரத்து சிக்கல், இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப எல்லாமே கடந்து தான் இந்த பணியை நம்ம செய்தோம். இது ஒரு பெரிய வேலை தான், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது. ஏன்னா அவங்களோட நேரம் சரியா இருக்கணும், நம்மளுக்கு நேரம் சரியா இருக்கணும். இந்த காணொலி பார்த்து சில பேர் நினைக்கலாம், ஏன்னா இவ்வளவு சின்ன காணொலி இவ்வளவு நேரம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் அவங்க இருந்து கருத்துக்களை எடுத்துக்கொள்றதும் வந்து முகாமையும் அவங்க எல்லா கருத்தும் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஒரு இதில் பார்க்குறப்ப எடுத்துக்கொள்ளணுன்றதுக்காக நம்ம வந்து கேள்விகள் தான் அணியும் எடுத்தோம். தாவலையாக்கு அறிவியல் பார்வை, இறை நம்பிக்கை, குடும்ப இயங்கியது, பண்பு நலன் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்விகளாக தனித்தனியாக பிரித்து அதுக்கு குறிப்பிட்ட நிமிடம் கொடுத்து, ஏன்னா அப்போதான் வடிவமைப்பு செய்வதற்கு எளிமையாக இருக்கும் என்று அப்படிலாம் செய்து நிறைய திருத்தங்கள் மேற்கொண்டோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் எடுக்க போறப்பதான் நம்மளுக்கு நிறைய திருத்தங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிது.
அந்த அடிப்படையில் இப்போ சற்று முன்பு என்னோட உரை பிறகு நம்ம பாவலர் அப்போ திருமாலன் ஐயாவுடைய ஆவண காணொலியின் தொடரின் ஒரு அறிமுகம் தான் இது. ஒரு சிறு காணொலி தான். இதுக்கு பிறகு நம்மளுடைய மலேசிய தமிழறி கழக வலையொலி பக்கத்தில் நாம் எடுத்த நேர்காணல் அனைத்துமே சிறிதளவில் வலையொலி பக்கத்தில் பதிவிறக்கப்பட செய்யப்படும். நீங்க அங்க கூட காணலாம் பாவலரையான கருத்துக்களை. இதோட மேலும் பார்த்து கொண்டீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாவலர் ஐயா உடைய 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நம்ம செய்கின்றோம். இந்த 31 ஆண்டில் பார்த்தீங்கன்னா பல மூத்த இளைஞர்கள் இவ்வேக்கத்தில் வளர்ந்து இருப்பினும் எங்களுக்கு இவ்வாய்ப்பு இவ்வெண்ணம் தோன்றி எங்களால் இயன்றளவு வடிவமைப்பு செய்து இந்நிகழ்வில் வெளியீடு செய்தது எங்களுக்கு மிகவும் பெருமிதமும் மகிழ்வாகவும் உள்ளது. அதற்கு துணை புரிந்த அனைவருக்கும் நாங்கள் இவ்வேளையில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். கொடுமைக்கு அஞ்சுவதால் கோட்டை சரியும், நல்ல கொள்கைக்கு உயிர் கொடுத்தால் காடும் விழியும் என என்னுடைய தாத்தா பாட்டு குர்சிலாக்கு கடியனார் ஐயா கூறியது போல நல்ல கொள்கை, தமிழறி கொள்கை உருவாக்கி தந்த பாவலர் ஐயாவின் கொள்கையை இளையராகிய நாங்களும் முன்னெடுத்து இனி செய்வோம் என்று உறுதியளிக்கின்றோம். இவ்வேளையில் எனக்கு வாய்ப்பு தந்த நெறியாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி என்னோட உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உரையை வழங்கி சென்ற செல்வன் காசா சங்கத்தமிழ் அவர்களுக்கு நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறோம். அடுத்ததாக வாருங்கள் பாவலர் ஆவண காணொளி கண்டு மகிழ்வோம். மெய்ப்பொருள் ஞாயிறு பாவலர் ஆப்பு திருமாலனார் ஆவண காணொளி. பிரியப்பட்ட ஒரு மனிதர் எவ்வளவெல்லாம் நமக்கு சொல்லுகின்றார், எவ்வளவெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார் என்று. அந்த வகையில் நான் ஒரு வரியில் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு பெரிய காவியம் என்றே தான் நான் சொல்லுவேன். அது அவருடைய வாழ்க்கை முறையே, அவருடைய இயல்பு, அவருடைய பண்பு தன்மைகளை என்னை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு அவர் ஒரு முன் எடுத்துக்காட்டு. செய்திகளை கேள்விப்பட்டு அவர் பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு பிறந்தது. எப்போதும் ஒரு இனம் தாழ்வு நிலை அடைந்து அந்த இனம் உயரத்தான் வேண்டும் என்ற ஒரு கட்டம் வரும்போது ஒரு தலைவன் தோன்றியே தீர்வான். இது ஒரு வரலாற்று நியதி. அவரது எழுத்தில் ஒளிந்தது ஞானம், அவரது சொற்பொழிவில் ஒலித்தது தமிழ் பற்று, அவரது சிந்தனையில் மலர்ந்தது மெய்ப்பொருள். கவிதை, கட்டுரை, கருத்தெழுச்சி என எதிலும் தன் சிந்தனையால் ஒளிர்த்தவர். தமிழின் வானில் ஒளிக்கதிராய் எழுந்தவர். தமிழ் நெறி ஞாயிறு பாவலர் அப்பு திருமாலனார். இன்றும் அவர் விதைத்த தமிழ் நெறி பல இதயங்களில் விளக்காய் எரிகிறது. தோட்ட தொழில் சங்க தலைவராக இருந்தபோது மது ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, இப்படியாப்பட்ட நல்ல இதெல்லாம் மக்களுக்கு அவர் செய்திருக்கிறார். தமிழ் பற்றாளர் எழுத்து திருத்துக்கு நம்ம செய்யணும், ரொம்ப எழுத்துப்பிழை ரொம்ப இருக்குது அப்படின்னு ரொம்ப பாடுபட்டாரு. தமிழ்நெறி ஞாயிறு பாவலர் ஐயா ஆப்பு திருமாலனார் ஜூன் 8, 1936 தைப்பிங் அருகேயுள்ள செலாமா ஹோலிரூட் தோட்டத்தில் பிறந்தார். மக்கள் மத்தியில நடுவில் உட்காந்து ஒரு சாதாரண பாவலராயா இருக்க மாட்டாரு, ஒரு சாதாரண மனிதரா ஒரு கிழிஞ்ச மணியனோட உட்காந்து பிள்ளைங்க கிட்ட கூட அவ்வளோ பண்பா பாசமா பேசுவாரு. அவரு அப்படிதான் தமிழை வளர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தினாரு. ஐயா அவர்கள் தங்களது குடும்பத்தின் உறுப்பினர்கள், குழந்தைகளை எப்பொழுதும் இயக்க நிகழ்வுகளுக்கு கட்டாயமாக அழைத்து வருவார். எல்லா நிகழ்வுகளிலும் அல்லது சந்திப்புகளிலும் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களின் பங்களிப்பும் உழைப்பும்
எல்லா நிகழ்வுகளும் நாம் பார்க்க முடியும். கொள்கை என்று பார்க்கும்போது அவர் இருக்கும் கழக தோழர்களையும் குடும்பத்திலும் அவர் ஒரே மாதிரியான கொள்கையை தான் கடைபிடித்தார். எனக்கு பிடிச்ச கொள்கை என்னன்னா தமிழனா வாழணும், மொழி நிலையில என்ன நிலையில சமய நிலையில ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் ஏற்கனவே பல இயக்கங்களை நான் சந்திச்சிருக்கேன். திராவிட கழகத்தை, மணிமன்றத்தை, மயக்கா, இதெல்லாம் இயக்கங்களெல்லாம் நான் வந்து பருவப்பட்டிருக்கேன் ஒரு காலகட்டத்தில். இந்த ஆரிய தாக்கத்தை, இந்த பார்ப்பனைய தாக்கத்தை தமிழரிடமிருந்து களைந்தறிவது, தமிழரை தமிழராக மீட்டெடுப்பது, பகுத்தறிவு பரப்புரை, சமய மத வழிபாடு என்ற நிலையிலே தமிழர்கள் மூடத்தனங்களை கை கொண்டிருந்து அந்த மூடத்தனங்களினால் அவர்கள் வீழ்ந்துபட்ட ஒரு சூழலிலே அந்த மூடத்தனங்கள் என்று மிக துணிவாக எடுத்து சொல்லி தம்மிடம் சேர்கின்ற தோழரிடம், அன்பர்களிடம், நண்பர்களிடம் இது பற்றிய கருத்துக்களை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவருடைய அந்த சிந்தனை போக்கும் அவ்வாறு அமைந்தது. இது 1950, 60கள். சில வேளை இந்த மூடத்தனங்கள் இருக்கக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம், இதை செய்யாதே என்று நாம் கருத்துரைக்கிறோம். இதை செய்யாதே என்று நாம் சொன்னால் எதை செய்ய வேண்டும் என்று வழிகாட்ட வேண்டும் என்று பாலரையா அவர்கள் அடிக்கடி கூறுவார். கடவுள் இல்லை என்று சொல்வதை காட்டிலும் இது சரியான பாதை, அது சரியில்லாத பாதை என்று சொன்னால் எது சரியான பாதை என்று நாம் வழிகாட்ட வேண்டும். ஆப்பு திருமாலனார் 1983 மலேசிய தமிழ் நெறிக் கழகம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக இருந்தார். காவல்துறைக்கு பிரச்சனை வந்திருக்கு, எல்லாரும் போய் அண்ணன் எங்க வீட்டுக்காரரு எல்லாரும் போய் பார்த்து பேசி வந்து எது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு. எங்களை அடிக்கலாம் வந்திருக்காங்க. நிறைய பேர் கட்டு வார்த்தைலாம் பேசி வச்சிருக்கிறாங்க. ஒருத்த கட்சி கூட தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாரு. எத்தனையோ இன்னல்கள் மலை போல வந்தாலும் அவத்தை ஒரு புயல் போல் கடந்து தன் இலக்கை வென்றடைந்தார். இலக்கிய பணிகள் நிறைய செய்திருக்கிறார். ஆய்வு கட்டுரை, மறுப்பு கட்டுரை, இப்படி கட்டுரைகள் நிறையவே அவர் எழுதியிருக்கிறார். புத்தகங்களும் அவர் நிறைய எழுதியிருக்கிறார். நாடகங்கள், சிறுகதை, இப்படி நிறைய அவர் செய்திருக்கிறார். அவர் அப்படி பார்க்க போனால் இனப்பற்று, கனல் என்று நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியுள்ளார். மொழி தூய்மை, இனம் பண்பட வேண்டும், அதுக்கு சமயம் கைகூடுதல் வேண்டும். ஆப்பு திருமாலனார் அவர்கள் பெருஞ்சித்திரனாரின் தென்மொழி தமிழ் நிலம் இதழ்களை மலேசியாவில் பரவவும் அதன் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியுள்ளார். இன்றும் ஒற்றுமையாகவும் எந்த சாதியை சாதிய உணர்வு தாங்காமல் ஒற்றுமை உணர்வோடு நமக்கான இந்த தனித்தன்மை பொருந்திய அந்த சிந்தனையில் வாழ வேண்டும். பேர் சூட்டு விழா வச்சாலும் தமிழ்ல பேர் சூட்டு விழா, தமிழ் பேரு வைக்க வேண்டும். ஆப்பு திருமாலனார் மலேசியாவில் பகுத்தறிவு சிந்தனைகளையும் தனித்தமிழ் குறித்த சிந்தனைகளையும் பரவச் செய்த முன்னோடியாவார். எந்த ஒரு மனிதன் அகத்தூய்மை, அகம் சார்ந்த வாழ்வு, நெறியுடையவனாக இருக்கிறானே அங்கே இறைவன் இருக்கின்றான். இயற்கை தான் எல்லாமே, இயற்கையில என்ன உண்மை இருக்குதோ அந்த வழிபாடு தான். திருக்குறளை மையப்படுத்தி தனி மனித ஒழுக்கத்தை எடுத்து கூறுவார்கள். அறிவியல் பார்வை என்பது சொன்னாவே ரொம்ப வியப்பா இருக்கும். சிந்தனையாளர்கள் டார்வின் போன்றவருடைய தத்துவங்கள்லாம் அவர் பேசும்போது ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். படிக்கும் போது கூட ஆசிரியருக்கு கூட இப்படி விளக்குறை கொடுத்திருக்க மாட்டாரு, அவர் கொடுப்பாரு. கோள்கள் எவ்வாறு நம்முடைய இந்த இயற்கை சூழல் அமைந்துள்ளது, இதை சார்ந்து என்னென்ன உள்ளன, இந்த மாதிரியான தேடலில் நூல்களில் வாசித்து சொந்த முயற்சியில் இதெல்லாம் கண்டு விளக்கப்படுத்தி கூறுவார்கள். இந்த அறிவியல் பார்வையானது நமக்கு பெரிய ஒரு வியப்பாக இருக்கும். வணக்கம். உலகத்திலே சென்று வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரும் அந்தந்த நாட்டுக்கு அந்த நாட்டுகளில் கட்டுரைகளாக இருப்பதோடு மட்டும் அல்லாமல் அவர்களுடைய பண்பாடு,
அந்த பண்பாட்டின் வழியாக வந்த வாழ்வியல் அறக்கூறுகள் என்று சொல்லக்கூடிய தமிழர்களின் தனித்திறம் பொருந்திய வாழ்வியல் செம்மாப்புக்களை காட்டுகின்ற வகையிலே, எடுத்து காட்டுகின்ற முறையிலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிச் சென்ற அந்த கருத்துக்களை ஒட்டுமொத்தமாகவும் அதன் தன்மைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் இந்த நாட்டில் 1983ஆம் ஆண்டு பாராக்கின் வடபகுதியில் இருக்கின்ற 3 மாவட்டங்களை உள்ளடக்கி தமிழ் கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி அதற்குரிய இந்த நாட்டுக்கு ஏற்ப, இந்த நாட்டின் அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப தமிழர்களுடைய நலத்தை பாதுகாக்கவும், அவர்கள் மொழியை அவர்களுக்கு அடையாளம் காட்டி அதன் ஆழத்தையும் அகலத்தையும் வளத்தையும் உண்மையும் உண்டாம் பொருந்திய தன்மைகளும் சொல்ல வேண்டும் என்ற உணர்விலே அங்கே அமைக்கப்பட்டது. வடபேராட்சியில் இருந்து தென் மாநிலம் வரை அந்த தமிழ்மொழி கழக கொள்கைகளை பரப்புகின்ற வகையில் வினையில் ஈடுபடுகின்ற போது இந்த நாட்டிலே ஒரு சரியான அல்லது முறையான ஒரு பலத்த எதிர்ப்பு தமிழக கழகத்துக்கு ஏற்பட்டது. தமிழக கழகம் அப்படிப்பட்ட நிலையிலே, அப்படிப்பட்ட சூழலிலே எவருடைய வாழ்வையும், எவருடைய மொழியையும், எவருடைய பண்பாட்டு தன்மைகளும் அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கிலே அது தோற்றுவிக்கப்படவில்லை என்பதற்கு தமிழக கழகத்தின் கொள்கை இதுதான் என்று உணர்த்துகின்ற வகையிலே அந்த சுற்றுச்சூழலின் போது நாம் ஒரு கருத்தை தெளிவாக உணர்த்தினோம். தமிழரி என்பது பிற எவரையும் அழித்து விடவும், பிற எவருடைய நாகரிகத்தை திசை மாற்றவும் கூடிய நிலையை ஏற்படுத்தவில்லை என்று சுட்டிக்காட்டி, அப்படி குற்றம் கூடிய அவர்களுக்கு ஒரு கருத்தை முன்வைத்தோம். தமிழர்களாகி நாம் துணிவோம், தோலிடுவோம், தமிழை பின்பற்றுவோம், அந்த நெய்யின் தன்மைகளோடு உணர்வோம், அதனை பிறருக்கு காட்டுவோம், நாமும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவரின் மறைவுக்கு பின்னர் இவரின் மாணவரான முத்தமிழ் முரசு இரா திருமாவளவனார் இக்கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். திருமாலனார் புகழ் வெல்லும் அவர் கருவேந்தும் தமிழர் நெறிதாரணியில் செல்லும். திருமாலனார் புகழ் வெல்லும் திருமாலனார் புகழ் வெல்லும். நன்றி. மேலும் மருவும் புகழ் தங்கிடுமெங்கும் எனும் திருப்பாவிசை பாடலை கேட்கலாம். தனதான குமரினில மேவி குறிஞ்சி திணையாடி அமரர மீன கொடியாரின் அரண்மனையாளாவி அடித்தொழவு மேலி முடிப்புனைந்து வாட்சி புரிந்தாய்கள் விலவர்ணாவி லியங்குமரையாகி திசைப்பலவு மேவி அறத்தூடு திருக்குறளின் தூய மனுக்குலங்கள் வாழ வகுத்த நெறியாகி உயர்ந்தாய் நின் திருவடியை பேணும் பெருமையுடையார்க்கு சிறுமை ஒரு போதும் தொடராது அருமையறியாத அறிவிலருக்கேது அமைதியோடு நாளும் கிடையாது.
பகலிரப்பென பகையெதிரும் போதும் பணியாது உடலும் உயிரோடு முடமை முழு தீந்தும் உனதடியை காப்பன் தமிழ் தாயே ஏ தமிழ் தாயே இறுதியாக நன்றி உரையினை வழங்கிட வினைக்குழு தலைவியாகிய செல்வி ஆ கலைமகள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொலைவாளினை எழடா மிகு கொடியோர் செயலிய அறவே குகைவாழ் ஒரு புலியே உயர் குணவேதிய தமிழா என்ற வீர முழக்கத்தோடு என் நன்றி உரையை தொடங்குகிறேன். இன்றைய இந்நிகழ்வை நன்று நடத்த வழிகாட்டியாக மட்டுமில்லாமல் சிறப்பாக தலைமையுரையும் ஆற்றிய மலேசிய தமிழ் நெறி கழக தேசிய தலைவர் மொழிச்செம்மல் இரா திருமாவளவனார் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கி இந்நிகழ்வை தொடங்கிய தேசிய உதவி தலைவர்களுள் ஒருவரான ஐயா வேலுமணி அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய பாவலர் ஐயாவின் மகன் திரு அரிநாயகன் ஐயா அவர்களுக்கும், அதோடு பாவலர் ஆப்பு திருமலனாரின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் ஐயாவின் திருப்பாவிசை பாடல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வை வலையொலியில் நேரலையாக பார்த்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் நற்றமிழ் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை திறன்பட வழிநடத்திய நெறியாளர்கள் செல்வன் உ மதிவாணன் மற்றும் செல்வி ச அறிவழகி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வை சிறப்பாக நடைபெற செய்ய அயராது உழைத்த தேசிய இளைஞர் பிரிவு மற்றும் பணிப்படையினர், குறிப்பாக செல்வன் ச சங்கத்தமிழன், செல்வி த அறிவம்மை, திரு ஆ கலையரசன், திருமலி ஆ கோவலகி, செல்வி ஆ கனியமுது மற்றும் செல்வன் உ கலைவாணன் ஆகியோரின் ஒத்துழைப்பின்றி இந்நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்க இயலாது. இறுதியாக சிறிய குறிப்பாக தலைவர் ஐயா அவர்களின் தலைமையுரையில் அவரின் சிறு வயதில் உள்ள நீங்கா நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார் மற்றும் ஐயாவை பற்றி நம் பாவலர் ஐயாவை பற்றி சில தட்டி கொடுக்கும் நல்ல மனப்பான்மைகளை எடுத்துரைத்துள்ளார். அதோடு இந்நிகழ்வில் வரவேற்புரையாற்றிய ஐயா திரு வேலுமணி அவர்கள் ஊக்கமூட்டும் வரவேற்புரை வழங்கி எங்களை மெருகூட்டியும், இவ்வாறான இயக்க மூத்தோர் எங்களை அரவணைத்து வழிகாட்டினால் நாங்கள் மென்மேலும் பயனான பணிகளை எடுத்து செய்ய ஊக்கமாக இருக்கும் என்பதை நான் குறித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஐயாவின் மகனாகிய அரியநாயகன் அவர்கள் ஐயாவின் நிறைய நெகிழ்வான நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து ஐயா அவர்களுக்கென சொத்துக்கள் சேர்க்கவில்லை, ஆனால் நல்லொழுக்கம், தமிழறிவு போன்ற விலை மதிக்க முடியாத சொத்துக்களை கொடுத்து சென்றுள்ளார் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டுள்ளேன். இத்தகைய சிறப்பான உரைகளை நடத்திய மூவருக்கு நன்றி. அன்புடையீர்.
இன்றைய நிகழ்வு உங்கள் பங்கேற்பினால் மேலும் சிறப்புற்றது. இவ்வாறான அருமையான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. ஆகையால் அடுத்த நிகழ்வுகள் எதிர்வரும் நாட்களில் நடைபெற உள்ளது. தாங்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரையினை வழங்கிய பாவலர் ஆப்பு திருமாலனார் நினைவேந்தரின் முதலாம் கட்ட நிகழ்வின் வினைக்குழு தலைவி செல்வி கலைமகள் அவர்களுக்கு நமது நன்றி. நம்முடைய இன்றைய நிகழ்வு ஒரு நிறைவை அடைகின்றது. அனைவரும் விடைபெறும் முன் அன்பினின் நல்லின்பம் பாடல் ஒளிபரப்பப்படும். அனைவரும் தங்கள் ஒளியை திறக்காமல் வீட்டில் இருந்தபடியே இணைந்து பாடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் விடைபெறலாம். நன்றி.